ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கறிக்குழம்பு மாதிரி வைக்கிறேன். அதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் சீரகம் சோம்பு போட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வெள்ளைப்பூண்டு, 2 சோம்பு, ஒரு பட்டை போட்டு 2 கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா அப்படி வதக்கிடுங்க. ஓகேவா? வதக்கிட்டு அப்படியே நல்லா வதக்கிடுங்க. காயை முக்கால் வதக்கிட்டு இது மசாலா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு மொச்சையை வேக வச்சு வச்சுருக்கோமா, மொச்சை ஒரு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுங்க. மொச்சை வேகிறப்பயே கொஞ்சம் மசாலா பொடியும் போட்டு வேக வச்சிட்டோம்னா அது நல்லா உப்பு பிடிச்சிக்கும். கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சிடணும். அது வந்து என் மருமக சொன்ன டிப்ஸ் அது. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி செய்யவும் போட்டு பாருங்கள். அப்புறம் வதக்கிட்டு அப்படியே நல்லா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் மசாலா தண்ணியெல்லாம் கலக்கி விட்டு ஊற்றி விட்டு அந்த அரைச்ச மசாலையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டுங்க. வேக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் மொச்சையும் போட்டு ஒரு கறி குழம்பு மாடலில் செய்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அருமையாக இருந்துச்சுங்க குழம்பு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மசாலாலாம் போட்டு கலக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா? இந்த மாதிரி செய்யுங்க. நான் எப்போயுமே கத்திரிக்காய் போட மாட்டேன். ஆனால் என் மருமக சொன்னாங்க, கத்திரிக்காய் போட்டு பாருங்கம்மா, சூப்பராக இருக்கணும். கத்திரிக்காய் போட்டு வச்சேன். அருமையாக இருந்தது.